This video is sponsored by SBO Digital Marketing. இது வந்து ரொம்ப ட்ரஸ்டபிள் பார்ட் டைம் ஜாப். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கைஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ராக்ஷன் வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் வந்து நம்மளுக்கு வந்து 15/17, 25/28, 31/35, 10/11 கொடுத்துறாங்க. இப்போ நம்ம இதை எப்படி வந்து ஏறு வரிசை இறங்கு வரிசைன்னு சொல்லுவோம். இது எப்படி நம்ம ஏறு வரிசையில் கரெக்டானு பார்க்குறது, ஒருவேளை இந்த ட்ரிக்கும் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தர போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எப்பவும் போடுற ஸ்கூல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் காமனாக எல்சிஎம் எடுத்து அந்த வேல்யூவல் மேலேயும் கீழே இன்ட்டு பண்ணோம், அந்த மாதிரி சம்திங் போட்டு இது இப்படி கிராஸாக இன்ட்டு பண்ணி அப்படி பண்ணிகிட்ருக்கணும். இப்போ அது இல்லாத உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17க்கும் 15க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2. இதில் 17லேருந்து 15 போச்சுன்னா 2. இதே 28லேருந்து 25 போச்சுன்னா 3. இதே 35லேருந்து 31 போச்சுன்னா 4. இதே 11லேருந்து 10 போச்சுன்னா 1. இப்போ இதுவே நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வைஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற டிஃப்ரென்ஸ் நம்பரை மேலே இருக்க 15/2ன்னு போடணும். இப்போ 15 கிடச்சிருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து இது பண்ணணும். அடுத்தது 25/3, 31/4, 10/1. இப்போ பண்ணிங்கன்னா 7 4s are 14.5ன்னு வச்சுக்கலாமா? இப்போ 7 வந்துடும். இப்போ 3னா 8 3s are 8.5 வரும். இதுவும் 5 வராது, 4 சம்திங் வரும். இப்போ இது 4th டேபிளில் பார்த்தீங்கன்னா 5 நாங்க 20, 6 நாங்க 24, 7 நாங்க 28, 7 நாங்க 7/28 வருது. மீதி எவ்வளோ? 3 இருக்கிறனால 8ன்னு வச்சுக்கலாம். இப்போ இது 10ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10. இப்போ இதில் எது பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 10. இதுதான் வந்து ஃபஸ்ட் ஒன், இது செகண்டு. ஏன்னா அடுத்தது இது தேர்டு, இது ஃபோர்த். இது தானே. இப்போ இதில் எது ஃபஸ்ட்டு ஒன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஏறு வரிசையில் எப்படி எழுதணும் அப்படின்னா, சின்னதுலேருந்து தான் நம்ம பெருசுக்கு போகணும். சின்னதுலேருந்து தான் பெருசுக்கு போகணும். எது ஃபஸ்ட்டு சின்னது? 15/17, அப்புறம் 31/35, அப்புறம் 25/3, அப்புறம் 10/11. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இது வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஈஸியாக ஒரு ட்ரிக் நான் போட்டிருக்கிற சம் கரெக்டு தானான்னு ஸ்கூல் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டானு சொல்லி செக் பண்ணுறக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.